இந்த பேய்க்கும் சண்டைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தாங்க விஜய் பார்வதிக்கும் கெமிக்கும் நடுவில் பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக பகை 2 பேருக்கும் பயங்கரமான ஒரு பகை வந்து முட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இந்த தேர்ட் ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க, பார்வதி வந்து கெமியை பயங்கரமாக ட்ரிகர் பண்ணியிருப்பாங்க. அதாவது பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு கையில் ஸ்க்ராட்ச் போட்டுட்டு வந்து சாப்பாடு வேணுமான்னு எப்படா கேட்குறா அப்படின்ற மாதிரி திவாகரை பக்கத்தில் வச்சு புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கெமியை ட்ரிகர் பண்ணுறதுக்கு தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் அப்படி இருந்தாலும் கெமியை ட்ரிகர் ஆகலை, ரொம்ப அமைதியாகவே இருக்காங்களே அப்படின்ற மாதிரி டவுட் வருதுல்ல. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த டாஸ்க்கில் அவங்க பண்ண விஷயம் தான் என்னன்னா, அந்த டாஸ்க்ல வந்து பார்வதி வந்து ரூல்ஸ் பிரேக் பண்ணாங்க. அதாவது ஜீன்ஸ் பேண்ட் எடுக்காம போய் தண்ணி பிடிக்க போனாங்க. அது தப்பு தான் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி பேண்ட் எடுக்காம வந்து இந்த மாதிரி தண்ணி பிடிக்க வந்துட்டாங்க, ஸோ அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்கணுமே தவிர, அவங்க பக்கெட்டை பிடிச்சி இழுத்து அவங்கள தூக்கி சுற்றி அடிச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா வயலன்ஸில் வந்துடும். ஸோ அதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி பேசிட்டு இருக்காங்க. கெமிக்கு தெரியும் எங்கே இது பெரிய பிரச்சனை ஆகிட போகுது, வயலன்ஸில் போய் முடிஞ்சிட போகுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கெமி வந்து அடக்கி வாசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு பொறுத்த வரைக்கும் அதுதான் தெரியுது. இல்லைனா இந்த அளவுக்கு வந்து கெமி வந்து ஒரு அடங்கி போகிற ஆள்லாம் கிடையாது. திவாகர் கிட்ட எப்படி எகிறாங்க பார்த்தோம்ல. ஸோ அப்படி இருக்கும்போது பார்வதிலாம் ஒரு ஆள் அவங்களுக்கு இருந்தாலும் அந்த அளவுக்கு அடங்கி போகிறாங்கன்னா மேபி அவங்க மேலே ஏதோ தப்பு இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். எனிவேஸ், இந்த டாபிக் வந்து இந்த அளவுக்கு பெருசாக மாறதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ வரைக்கும் பார்வதியும் கெமியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணவே இல்லை. இப்போ கூட லைவ்ல ஒரு சம்பவம் நடந்தது. கெமி போயிட்டு ஏதோ இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறாங்க, பார்வதிக்கிட்டையும் பக்கத்தில் இருந்த யார்கிட்டையும் இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறாங்க. ஸோ அப்போ சொல்ல போகும்போது பார்வதி சொல்கிற ஒரு வார்த்தை, உங்ககிட்ட நான் பேச விரும்பல, தயவு செஞ்சு இப்படியே வெளியே போயிடு அப்படின்றாங்க. அது பார்க்கும்போது என்னடா மூஞ்சி வச்ச மாதிரி இப்படி பேசுது இது அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இன்னொரு சைடில் கெமி வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக சொல்கிறத சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிலேன்ட்டாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது அவ்வளோ தாண்டா, அப்போ வந்து இது வந்து அடங்காது, ஃபியூச்சரில் இது பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த தேர்ட் ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது ஃபியூச்சரில் கெமி கிட்ட இருந்தும் விஜய் பார்வதி கிட்டும் பயங்கரமான கண்டென்ட் வந்து வரப்போகுது அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தவங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒருத்தர் பேய்க்கு சண்டைன்ற மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சலைச்சவங்க இல்லை அப்படின்றத நம்மளுக்கு ஆல்ரெடி இத்தனை நாள் பார்த்தது வரைக்கும் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். எனிவேஸ், இது ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு சைடில் அந்த தேர்ட் ப்ரோமோட கமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதை போய் பாருங்களேன் கொஞ்சம். அதில் அதிகமான பேர் பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா, ஆதிரை பற்றி தான் அதிகமாக பேசிட்டு இருக்காங்க. பயங்கரமாக நல்ல விஷயமா பேசுகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா, சில பேர் நல்ல விஷயமா பேசுகிறாங்க. அதாவது ஆதிரை வந்து சூப்பராக வந்து எல்லா தப்பையும் தட்டி கேட்குறாங்க, ஆதிரை பண்ணுறது நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சில பேர் பேசினாலும், பல பேர் பேசுகிற விஷயம் என்னென்னா, ஆதிரை எல்லாத்துலேயும் மூக்க நுழைச்சிக்கிட்டே இருக்கு, செம்மையாக டீமை செட் பண்ணி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஆதிரை பண்ணுறது மேலே எல்லாம் ஓகே தான், இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் முக்கால்வாசி கமெண்ட்ஸ் அந்த மாதிரி தாங்க வந்துட்டு இருக்கு. அந்த ப்ரோமோவில் ஆதிரையே இல்லை, இருந்தாலும் அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறது காரணம் என்னென்னா, ஒரு பக்கம் ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனை, அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தட்டி கேட்குறாங்க. கரெக்டு தான், தட்டி கேட்கணும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு பக்கம் இவங்க உள்ளாட, ஒரு பக்கம் வெளியே இவங்க அவங்க டீம் ஆட அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஆடவும் மக்கள் சந்தேகம் வந்துருச்சு. அதுவும் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீக்லேயே இந்த அளவுக்கு இப்படி வெறித்தனமா ஆடும்போது எல்லாருக்கும் டவுட் வந்துருச்சு, மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். தப்பு பண்ணுறது மேட்டர் இல்லை, மாட்டிக்காம தப்பு பண்ணும் ஆதிரி. இது ஆக்சுவலாக தப்புன்னு கூட இப்போ சொல்ல முடியாதுங்க. ஏன்னா பிஆர் டீம்ன்றது மோஸ்ட்லி இந்த சீசனில் பாதி பேருக்கு மேலே செட் பண்ணிட்டு வந்திருக்கானுங்க. இன்னும் நிறைய பேரோட டீம் வந்து இன்னும் ஆக்டிவேட் ஆகலை. ஏன்னா அவங்க உள்ள வந்து கொஞ்சம் கண்டென்ட் பண்ணால் தான் டீம் ஆக்டிவேட் ஆகும், அப்போ தான் வெளியே தெரியும். இன்னும் அவங்க கண்டென்ட் பண்ண ஆரம்பிக்கல. ஆதிரி வந்து இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்கிறேன்ல, இந்த பிரவீன் காந்தி வந்து திவாகர் வந்து கெமியோட இடுப்பை பார்த்துட்டாரு அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை திருப்பி தூக்குறாங்க. அதாவது பிரவீன் காந்தி வந்து அந்த சபையில் வந்து பேசிட்டாரு, இந்த மாதிரி திவாகர் வந்து இடுப்பை பார்த்த தப்பு, அதனால் அவரை சொல்கிறேன் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பிரவீன் காந்தி சொல்லிட்டாரு. அது எல்லாம் முடிஞ்சிருச்சு, சபை கலைஞ்சிருச்சு, எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஆதிரை என்ன பண்ணுறாங்க, சும்மா இருக்க முடியாமல் ஏதாவது கண்டென்ட் பண்ணணுமே, நம்ம டீமுக்கு ஏதாவது தீனி போடணுமே அப்படின்னு யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல. திருப்பி போகிறாங்க பிரவீன் காந்தி கிட்ட போயிட்டு, சார் நீங்கள் வந்து பேசின தப்பு சார், எப்படி சார் அந்த இடுப்பை பார்த்த விஷயம் வந்து கெமி பண்ணதே தப்பு, அவளுக்கே இது புரியுது, அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி சார் சொல்கிறீங்க, அது தப்பான விஷயம் தானே சார் அப்படின்ற மாதிரி சொல்ல வருவோம். 2 பேருக்குள்ள மறுபடியும் முட்டிக்குது. பிரவீன் காந்தியை பற்றி தெரியல, அந்த பீஸுக்கு யார் பேசினாலும் பிடிக்காது, தான் பேசுறது மட்டும்தான் கரெக்டுன்னு ஒரே இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் நிற்பாப்பில். ஸோ அது வந்து இத்தனை நாள் நம்ம பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. பிரவீன் காந்தியை பொறுத்த வரைக்கும் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், ஒருத்தர் இவ்வளோ மோசமாக இப்படி யோசிப்பார் அப்படின்ற மாதிரி யோசிக்கவே முடியாது. அவருக்கு ஒருத்தவங்க மேலே காண்டு இருக்குன்னா எப்படி ஒன்றா யோசிக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட கேரக்டர்கிட்ட போய் நீங்கள் புரிய வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்பவே கஷ்டம். ஆதிரியை வந்து மொக்க பண்ணி அனுப்பிட்டாரு. ஏமா நீ ஒன்று எனக்கு கிளாஸ் எடுக்கணும்னா நீ கிளம்பு, உங்கள்கிட்ட நான் பேச வேணாமா, தேங்க்யூமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைவில் லிட்டரலாக பார்த்தீங்கன்னா அசிங்க பற்றி அனுப்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா இவங்க போனது எதுக்கு, அவருக்கு அட்வைஸ் பண்ணி அவரை திருத்தி அவர் வந்து நல்ல மனுஷனாக மாற்றணும் அப்படின்னா இல்லை, இவங்க போனது வந்து அதில் ஒரு தப்பு இருக்குது, அதை வச்சு நம்ம கண்டென்ட் பண்ணணும், நம்ம ஆளுங்க நம்ம டீமுக்கு வந்து தீனி கொடுக்கணும் அப்படின்ற நினைச்சாங்க. ஆனால் மேட்டர் என்னன்னா, அங்கே போனோன்னே அந்த ஆள் வந்து அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டார், வேற யாராவது வச்சு கண்டென்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அமுச்சு விட்டாருன்னு தான் சொல்லணும். என்ன பொறுத்த வரைக்கும் ஆதிரி வந்து ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது
எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரு கிளாஸ் கீழே வந்தா கூட சரி, அதில் யாருக்காவது ஒரு மேல் தப்பு சொல்லணும், அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக மாற்றணும் அப்படின்றதுல குறிக்கோளாக இருக்காங்க. இது நல்ல பாசிட்டிவாக போகும். அதே சமயத்தில் ஓவர் டூ பண்ணுவான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆதிரி கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிட்டாங்கன்னா, இப்போ ஆல்ரெடி மக்களுக்கு வந்து நிறைய பேர் தெரிஞ்சு போச்சு. ஸோ இன்னும் ஓவர் டூ பண்ண பண்ண அது வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக மாற ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி தோணுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 நாள் பர்ஃபார்ம் பண்ணுங்க, அதுக்கடுத்து ஒரு 2 நாள் சைலண்டாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா ஒரேடியாக வாரம் ஃபுல்லாக நீங்களே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தா உள்ளேயும் காண்டாவாங்க, வெளியே இருக்கவங்களும் காண்டாவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனிவேஸ் ஆதிரி அவங்க ஆட்டம் வந்து தொடரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வியானான்னு ஒரு கேரக்டர் இருந்ததுல, அந்த கேரக்டருக்கும் செமையாக சப்போர்ட் வந்து வெளியே இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த கேரக்டர் வந்து இந்த ஜெயிலுக்குள்ளே அனுப்பிச்சிட்டாங்கன்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ ஜெயிலுக்குள்ளே போகும்போது சைலண்டாக போகணும்ல, அந்த கேரக்டர் ஜெயிலுக்குள்ளே போகும்போது சைலண்டாக போகாமல் நான் வந்து ஜெயிலுக்கு போகிறேன் வடிவேல் சொல்ல பாருங்க, அந்த மாதிரி என்ன சொல்லிட்டு போகிறாங்க, நான் ஜெயிலை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் என்னை யாரெல்லாம் ஜெயிலுக்கு அமிச்சிங்களோ உங்களுக்குலாம் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பில்டப் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல சபரி வந்து சொன்னார், ஏமா ஆல்ரெடி உன்னை எதுக்கு ஜெயிலுக்கு அனுப்புறாங்கன்னு தெரியுமா, நீ வந்து அந்த சூப்பர் டீலக்ஸ் வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது என்ன சொன்னேன், எனக்கு பவர் வேணும், பவர் வந்தால் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ அதெல்லாம் உன்னை பார்க்கும்போது எல்லாருமே பயங்கரம் வியந்தாங்க, ஓ இந்த பொண்ணு வந்து ஏதோ பண்ண போது பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ண போதுன்னு எல்லாம் ஒரு இதில் இருந்தாங்க, வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அங்கே போய் ஒன்றுமே பண்ணல. ஸோ ஒன்றுமே பண்ணாமல் டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. அதனால தான் இந்த பொண்ணு ஒன்றும் பண்ணலன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. திருப்பி நீ அதே தான் பண்ணுற, போயிட்டு ஜெயிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நான் எதாவது பண்ண போகிறேன் பண்ணுறேன், திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னு எதுவும் பண்ணலன்னா அடுத்த வாரம் திருப்பி ஒன்று தான் ஜெயிலில் போடுவாங்க. தயவு செஞ்சு வாயை மூடிக்கினு ஒரு வேலை, ஒரு ஜெயிலுக்கு போக சொல்லிட்டாங்களா, போய் உட்காந்துட்டு எழுந்துட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சைலண்டாக சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அதுதான் உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் சபரி வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக பேசுகிற மாதிரி இருக்குங்க. அதாவது பயங்கரமாக அவர் தான் வின்னரு, அவருக்கு வந்து பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் சபரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை சரி பண்ணுறது இருக்குல்ல, ஒரு நிமிஷம் சொல்லியே அந்த பிரச்சனை ஏதாவது ஒன்று பெருசாக கிளம்புதுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்குள்ளே இப்போ யார் வந்து ஒரு பிரச்சனையை கரெக்டாக சரி பண்ணுறதுக்கு ஒரு ஆள்னா சபரி அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நிறைய பேர் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பிரச்சனையை வந்து எப்படி சொல்கிறது, அதை வந்து பயங்கரமாக சண்டை போடுற மாதிரி போக மாட்டுறாரு. அதை வந்து ஓகே சாஃப்டாக பேசி முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாரு. ஸோ இது ஓகே. பட் ஆனால் இவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து புதுசாக ட்ரை பண்ணுறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதாவது ஒரு பிரச்சனையை சரி பண்ணுறாரு, ஆனால் புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாரா அப்படின்னு பார்த்தா சபரி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா இப்போ எப்படின்னா யார் வந்து பெரியவளாவாங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையை வந்து சரி பண்ணுறவங்க இல்லை, ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறோம். பிரச்சனை மீன்ஸ் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது அது பிரச்சனையாக மாறும், இல்லை பாசிட்டிவாக மாறும், ஏதோ ஒன்று. ஆனால் அந்த மாதிரி ஆரம்பிக்கிறது, புதுசாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது சபரிக்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் பார்க்கணும். இதுதானே ஃபஸ்ட் வீக்கு, இன்னும் ஒரு 2-3 வீக்ஸ் பார்க்கும் போது தான் ஒருவேளை சபரிக்குள்ளே இருக்க கேரக்டர் பயங்கரமான ஒரு வெறித்தனமான கேரக்டர் வெளியே வரலாம், இல்லை இதுதான் அவரோட உண்மையான கேரக்டராகவும் இருக்கலாம். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட் இருக்குல்ல, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்பவே டஃப்பான கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு. ஸோ யாரையுமே புரிஞ்சிக்க முடியாது, ஒன்று ஒரு விதமாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, அதுதான் பிக் பாஸ் வந்து இந்த நாமினேஷன் பண்ண சொன்னால ஜெயிலுக்கு போகிறதுக்கு, அந்த மாதிரி ஜெயிலுக்கு போகிறதுக்கு ஒவ்வொருத்தரையாக வந்து நாமினேட் பண்ண சொன்னார். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒருத்தருக்குமே ஒரு தெளிவில்லை, எதுக்கு பண்ண சொல்கிறாங்க, ஏன் பண்ண சொல்கிறாங்க, அதுக்கான ரீசனை வந்து அவர் தெளிவாக சொல்கிறார். இந்த வீட்டுக்குள்ளே இருக்க தகுதி இல்லாத ஆட்கள், அதாவது இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இருக்கிறதுக்கு இல்லாமே இருக்கலாம் அப்படின்ற மீனிங்கில் அவர் சொல்கிறாரு. அப்படின்னும் போது அதுக்கான காரணங்களை தெளிவாக சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக சொல்ல மாட்டாங்க. நான் சீசன் 8 பார்க்கும்போது என்ன யோசிச்சேன்னா, ஏன்டா இவனுங்க ஒரு விஷயம் பிக் பாஸ் சொன்னது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். நானும் யோசிச்சேன், நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் சீசன் 9 பார்க்கும்போது நிறைய பேருக்கு தோன்ற விஷயம் என்ன தெரியுமா, கண்டிப்பாக சீசன் 8 எவ்வளோ பெட்ரு, சீசன் 8 இருக்கவங்க ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க, சீசன் 9 இருக்கவனுங்களா யாரா நீங்களா, எங்கிருந்து வந்தீங்க, ஏதாவது ஒரு விஷயம் இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறாங்களே கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறீங்களாடா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. பிக் பாஸ் வந்து கடைசியில் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. யாருக்கு எவ்வளோ ஓட்டு வந்தது எல்லாம் மறந்துட்டானுங்க. திருப்பி உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் எண்ணிட்டு இருக்கானுங்க, உனக்கு எத்தனை வந்து திருப்பி சொல்லு. அப்புறம் மொத வாட்டி சொல்லும் போது அவனுக்கு எவ்வளோ ஓட்டு வந்ததுன்னு கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்க. எனக்கு அதை பார்க்கும்போது தான் நீங்களாம் அவ்வளோதான்டா ஏதோ ஒன்று பண்ண போறீங்க. எனக்கு தெரிஞ்ச பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேலை ஆல்ரெடி அவர் இல்லைன்ற மாதிரி இருக்கு நியூஸ் வருது, ஏஐ மூலியமா வாய்ஸ்ன்றானுங்க, எனக்கு தெரியல. ஆனால் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலையை விட்டு ஓட்டுருவாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ் உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த தேட் ப்ரோமோ பார்க்கும்போது ஒரு பக்கம் விஜய் பார்வதி கெமி 2 பேருக்கு நடுவில் பயங்கரமான சண்டை வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இன்கேஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், இதில் வந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லை கெமிக்கு சப்போர்ட் பண்ணணும், இதில் வந்து அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த 2 சைடில் எந்த ஸ்டாண்ட் எடுப்பீங்க, யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், யார் மேலே நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.